மக்கள் பாடல்களை கேட்கறாங்க, கேட்டு எழுச்சி ஆகுறாங்க. நாம் தமிழர் வந்து சீமான் அவர்கள் எல்லா பிரச்சாரத்திலையும் பாட்டு பாடுறாரு. அதனால ஐயா புலம்பெயர்ந்து எப்படி பாடுறாங்க? உங்க அண்ணன் ஒரு பொட்டை, உங்க அண்ணன் ஒரு பொட்டை. பேசிட்டு தான் இருந்தாருங்க. நல்ல கருத்துக்கள் பேசி கையை மேல தூக்கி லெஃப்ட் ரைட் எல்லாம் போய் அந்த போஸ்டர் பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்துச்சு. சரி, இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒளித்து பின்சென்று கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது மீட்டிங்ல அப்படின்னு மக்களுக்குள்ள, அவங்க தம்பிகளுக்குள்ள சலசலப்பு. ஓகே, அங்கிருந்து ஒரு குரல் வந்துச்சு, அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு. ஆளு எப்படி இருக்கு? நல்ல பெரிய ஆள் தான். ஒரு 1000-1500 பேர் உட்காரலாம். என்ன ஒரே கச 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 கசன்னு இருக்கு. நான் ஆளை சொல்ல, என் ஆளை சொன்னேன். ஆளா? ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத. வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. மொத்தத்துல ஐ அம் ஒரு லக்கி மேன். கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. என்னையா அவனுங்க எவருமே கை தர மாட்டானுங்க. உழைக்கு மக்கள் சின்னம். ஓ, ரசிகர்கள் கேட்க அண்ணன் பாட்டு பாடுறாரா? ரசிகர்கள் கேட்க அண்ணன் பாட்டு பாடுறாரா? பாட்டுன்னு சொல்லி அண்ணன் பட்டுன்னு பாட்டு எடுத்து விட்டாரு பாருங்க. ஒரு 7-8 நிமிஷம் பாடிருப்பார்ல. களத்து மேட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது. அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு இருக்க முடியாது. அடடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு. என் மனசு என்கிட்ட இல்ல. அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. 7 லட்சம் வாக்கு வேணும்னா 7 நிமிஷம் பாடி தான் ஆகணும். 7 லட்சத்துல அண்ணனுக்கு எவ்வளவு வாக்கு விழும்? ஏங்க, நான் ஓமேக்காக சொன்னேங்க. எவ்வளவு கேங்கிட்ட கேக்குறீங்க? எங்க நாடு வல்லரசு. மேட்ருக்கு வாங்க. எங்க விட்ட? உன் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட். எங்க நாடு வல்லரசு. என்ன குளிர் ஜோரமா? விளைஞ்ச நெல்லு விலை ஊருக்கு கீழே. எங்க நாடு வல்லரசு. அதான பார்த்தேன், அங்க ஏதோ பிரச்சனை. ஓகே. எங்க நாடு வல்லரசு, எங்க நாடு வல்லரசு. விளைஞ்ச நெல்லு விலை ஊருக்கு கீழே. எங்க நாடு வல்லரசு. கம்யூனிஸ்ட் பாட்டு, அறிவொளி இயக்க பாட்டு, கிராமத்து பாட்டு, அந்த மாதிரி நிறைய கலந்தடிச்சு விட்டாரு. ஒரே கூத்தா இருக்கும். அவன் ஏதோ சதியோட சுத்திட்டு இருக்கான். சிஐடி மாதிரி அதை நான் கண்டுபிடிச்சா. முழு பைத்தியத்தை நீங்க நம்பலாங்க. அரமெண்டல் தான் அவத்தானவன். திடீர்னு மறைஞ்சு கலர் தெரிஞ்சு விட்டுருவான், கட்சி எடுத்து குத்தி விட்டுருவான். இது வந்து அரமெண்டல். நான் கிராமத்துல இருந்து வந்தவன். வாய் இருந்தா என்னென்னலாம் வரும்னு உனக்கு தெரியாது. பழனிசாமி யாரும் தெரியல உங்களுக்கு? காத்தாலேயே கம்பு சுத்துவார். காத்து இருக்கு பாருங்க, அதுலயே கம்பு சுத்துவார் அவரு. நான் கிராமத்துல இருந்து வந்தவன். வாய் இருந்தா என்னென்னலாம் வரும்னு உனக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு வாய். இந்த வாயில இருந்து வேற என்ன வரும் வேற தெரியாதா? பொய் தான் வரும். எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்தா பொய் தான் வரும், வேற எதுவும் வராது. நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது. நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது. ஏதோ பழனிசாமி சிரிச்சிட்டு இருக்க நினைக்காதப்பா. கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு. விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக் தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சரி, இப்ப என்னடா வேணும் உனக்கு? ஏதோ பழனிசாமி சிரிச்சிட்டு இருக்க நினைக்காதப்பா. கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரியாரி குதிச்சது, பொம்பளைய புடவை உருவுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? நாட்டிலேயே உதவாக்கிற முதலமைச்சர்னா தமிழ்நாடு ஸ்டாலின் தான். என்ன செஞ்ச முடியுது இந்த நாட்டுக்கு? 3 ஆண்டு காலம் நாட்டை குட்டிச்சோராக்குனதுதான் மிச்சம். அதாவது இன்னொருத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம முதுக திரும்பி பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கும்னு. நாட்டிலேயே உதவாக்கிற முதலமைச்சர்னா அபிராகம் அப்துல் கலாமா. உதவாக்கரை முதலமைச்சர் யாருன்றது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். 4 வருஷம் ஆட்சி பண்ணி
மாநில உரிமையை அத்தனையும் அடகு வச்சு தன்னோட சுயநலத்துக்காக மட்டுமே, தன்னோட பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக மட்டுமே ஆட்சி பண்ண ஒரே உதவாக்கர முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது இந்த அகில உலகமும் அறிந்த வரலாறு. இப்பவே கண்ணை கட்டுது. உலகத்திலேயே கம்பளி பூச்சிக்கே நெலிய கத்துக்கொத்த ஒரே ஆம்பளை எடப்பாடி பழனிசாமி. அது அந்த சீனை இப்ப கூட நெஞ்சில் நினைச்சு பாருங்களேன். அந்த இவன் தான் உட்காந்துருப்போம், ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு ஆளு. அவனை தாண்டி தான் சசிகலா நிற்கும். இந்த ஆள் அப்படி அந்த டேபிள் கீழே படுத்து அப்படி கவிழும் போது ராஜேந்திர பாலாஜி திண்டுக்கல் சீனிவாசன் நினைக்கிறேன். அவன் திண்டுக்கல் அவன் டக்குன்னு காலை தூக்குறான், காலங்களை கடிச்சிட போறான். ஓய் பிறண்டு அந்த அம்மா செருப்பு கிருப்பெல்லாம் சுத்தமாயிடுச்சு. அடுத்த நிமிஷம் 5 நிமிஷம் பல 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 பலனுக்கு அப்படி ஒரு நாக்கு அவனுக்கு. நாட்டிலேயே உதவாக்கர முதலமைச்சர்னா தமிழ்நாடு ஸ்டாலின் தான். துண்டை போட்டு எப்பப்பா ஊருக்குள்ள பஞ்சாயத்து இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர அந்த கொல்லங்குடி கருப்பாயி பேரங்கதைக்கு வர்றேன். அதாவது அண்ணன் விருதுநகர்ல கௌசிக்னு ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாரு. என்னப்பா உங்க ஆளு கடப்பாறை ஏதாவது முழுங்கிட்டாரா? நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தர் வேட்புமனு தாக்கலின் போது உறுதிமொழி பத்திரத்தை பார்த்தபடி சிலை போல் சிறிது நேரம் நின்றார். அவர் வாசிக்க திணறியதை அடுத்து ஆட்சியர் படிக்க அதை கேட்டு வரிக்கு வரி அப்படியே திருப்பி கூறினார். தம்பி, விருதுநகர் வேட்பாளர் கௌசிக் பாண்டியன் வந்து அதை படிக்க திணறிட்டாங்க. ஒரு காலம் வரும் இங்கிலீஷ் படிச்சோம்னா தனி தீவுல ஒண்டி விட்டு வந்துருவேன். ஒரு காலம் வரும் இங்கிலீஷ் படிச்சோம்னா தனி தீவுல ஒண்டி விட்டு வந்துருவேன். அவனை தமிழ் படிக்க தெரியாதவனா வளர்த்த நீ தாண்டா தூக்குல தொங்கணும், நீ தாண்டா கவலை பண்ணு. அவனை தமிழ் படிக்க தெரியாதவனா வளர்த்த நீ தாண்டா தூக்குல தொங்கணும், நீ தாண்டா கவலை பண்ணு. அறிவு கிட்ட மூதேவி. என் பிள்ளைக்கு தமிழ் தெரியலைங்கிறது எனக்கு அவமானம் இல்ல. முட்டா பையன் லூசு பையனுள்ள உங்களுக்கு ஏன்னா இப்படி பேதி வாங்கி எடுக்கு. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும் வெற்று முழக்கத்தை வச்சு எங்களை வீழ வச்ச நீங்க தான் அவமானம் பண்ணு, வெக்க பண்ணும். அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? கொல்லத்தாய. அவன் படிச்சது ஓமன்ல படிச்சதுனால அவனுக்கு வரல. விவரமா சொல்லுப்பா. ஏன் அடிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் கேக்குறான்ல, அதை சொல்லிட்டு அடிக்க வேண்டிய ஓடியா போயிட போறேன். அத நீயே சொல்றா. அப்படி சொல்ல வேண்டியதான முதல்ல சொல்லிருப்பல. என் பிள்ளைங்க என் மையங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. குத்தமே கிடையாது. என் பிள்ளைங்க என் மையங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. என்ன நடக்கல? ஏண்டா பைத்தியக்கார பொண்ணே, உன் பிள்ளைகளை அங்க படிக்க வச்சிட்டு எங்க பிள்ளைகளை மட்டும் ஏண்டா தமிழ் படிக்க சொல்ற, மாடு மேய்க்க சொல்ற? என்ன சொல்றீங்க? முதுகிலம் தெரியுதா? நான் அவமானப்படுறேன். பள்ளிக்கூடம் இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல. படிக்க என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல. அடங்கம்மால பள்ளிக்கூடம் இல்ல, படிக்க என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல. பள்ளிக்கூடம் இல்ல, படிக்க என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல. வீட்டுல நாங்க பேசி பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியும். പഞ്ചാര വിറ്റു പഞ്ചാര വിറ്റു നടന്നു കുഞ്ചു നടന്നു കുഞ്ചു. அவ்வளவுதான். தம்பி எல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிட்டானுங்க. என்னது கத்தார்ல பிறந்த ஒரு ஆளுக்கு நாம் தமிழர் கட்சியில சீட்டா, என்ன இது அநியாயம் அப்படின்னு ஆராய்ச்சியில இறங்கிட்டானுங்க. அந்த கௌசிக்க கடிச்சு கொதற ஆரம்பிச்சிட்டானுங்க. நானும் தமிழன் தாங்க, ஏங்க இப்படி பண்றீங்க, எனக்கும் துபாய்க்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அழுதுட்டாரு. தூய தமிழனுக்கு துபாயில என்ன வேலையா?
திரும்பவும் சொல்றேன், இவனுக்கு எல்லாம் வேற லெவல் பைத்தியம். இவனுக்கு தம்பிகளாவது பரவாயில்ல, இவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழ் இனம் எங்கெங்கே வாழ்கிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுக்கும் இயக்கம் எங்கள் தலைவர் இயக்கம். சார் தேர்தல் நிதி போடுங்க சார், போடுங்க சார், போடுங்க சார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மண்ணுக்கு மேல் விண்ணிலே விளையாடும் வெண்ணிலவு தமிழ் மண்ணுக்குத்தான் சொந்தம் என்று அந்த நிலாவை பிடித்து வந்து தமிழகத்தின் மத்தியில் தோரணை கட்டி தொங்க விடுவோம். செருப்பால் அடிப்ப நாய நிலா என்ன வீட்டு மாறாடா புடிச்சுட்டு வந்து கட்டுறதுக்கு பாடுவா. சார் போடுங்க சார். சின்னசாமி நம்ம தலைவர் தான் அடுத்த செய்யும். நீ கொள்கா இப்படி நானே 1008 பிரச்சனையில உட்கார்ந்துட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம நம்ம அதிபர் வேற குறுக்கா மறுக்கா ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. டேய் இந்த காது உடைய பட்ச குறுகுறு வந்து என்ன கொலை பண்ணே? உங்களுக்கு எல்லாம் திரள் நிதி திரட்டுறது தானே செட் ஆகும். அதான் குண்டா கணக்கா திரட்டி இன்னோவா இசுசுன்னு வச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இது தேவையில்லாத ப்ரமோஷன்?